ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரையாண்டு பொதுத் தேர்வு நடக்க போகுது. அதுக்கான டைம் டேபிள்ஸ் விட்டுட்டாங்க. ஸோ நாம் இந்த பதிவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் மாடல் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதே கேள்வி அரையாண்டு பொதுத் தேர்வில் அடுத்து உங்களுக்கு கேட்கலாம். இந்த ரிலேட்டடாக மாடல் கொஷினுமே உங்களுக்கு கேட்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா கொஷினுக்குமே உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக தெரியும். எளிமையாக இருக்கக்கூடிய வினாக்கள் தான். இது போல் நிறைய தகவல்களை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸு, நோட்ஸு ப்ளஸ் எல்லா தகவல்களும் வந்துடும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழில் ஈஸியாக 1 மார்க்கில் ஆன்சர் போட்டுடலாம். ஸோ 2 மார்க்கு 4 மார்க் அதெல்லாம் படிக்கிறத விட 1 மார்க்கில் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி அதெல்லாம் படித்தோம்னா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். இப்போது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மலர்கள் தரையில் நழுவும் போது எப்போது, தரையில் நழுவும் எப்போது, ஸோ அதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் போட்டுடலாம். சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையில் அமைந்திருக்கக்கூடிய பாவினம் என்ன பாவினம் அப்படின்றது எழுதுறது. அதுக்கப்புறம் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம் தான் எப்போதும், இவ்வடிகளில் கற்காலம் என்பது என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 1 மார்க்குமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஈஸியாக மார்க் நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது, அதுக்கப்புறம் கெடுப்பதுவும் எடுப்பதுவும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த அளபெடை வகை ஈ வந்தால் என்ன போடணும், ஆ வந்தால் என்ன போடணும், ஊ வந்தால் என்ன போடணும், இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் படிச்சிக்கலாம். அதுக்கடுத்து இந்த பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு இந்த தூசும் துகிரும் ஆரமும் மகிழும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல விருக்கியோடு அளந்துகடை அறியா வளம்தலை மயங்கிய நடந்தலை மருகும். இந்த பாடல் எதில் இருக்குது அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இருக்குது. சிலப்பதிகாரத்துடைய ஆசிரியர் இளங்கோவடிகள். ஆரமும் மகிழும் ஊம்னு வரதால அதில் எண்ணுமை அப்படின்றது அதுக்கான இலக்கண குறிப்பு. துகிர் அப்படின்ற சொல் பவளம் என்னும் பொருள் தருது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்ம 1 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் அந்த பகுதி 2 அதில் பிரிவு 1ல் 4 2 மார்க் 4 2 மார்க் எழுதணும். அதில் 21வது கொஸ்டின் கட்டாய வினான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு கொஸ்டின் கட்டாய வினா இருக்கும், அதை எழுதிட்டு மீதி 3 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அதில் விடைக்கேற்ற வினா அமைப்பை ஒழுக்கத்துடன் கூட கல்வியை உயர்வு தரும். அப்போ எதனுடன் கூட கல்வி உயர்வு தரும், அந்த மாதிரி நம்ம விடையை இது பண்ணலாம். ஸோ வினா அமைக்கலாம். அப்போ வசன கவிதை பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது, வசன கவிதை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது, இந்த மாதிரி எழுதலாம். அதுக்கடுத்து இந்த உறங்குகின்ற கும்பகண்ண எழுந்திராய் எழுந்திராய், இது மாதிரி இந்த பாட்டு எங்கு அவனை உறங்க சொல்கிறார்கள், கும்பகண்ணன் என்ன சொல்லி எழுப்புறாங்க அப்படின்ற அந்த கம்பராமாயணத்தில் வரும். ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. வசன கவிதைனா என்ன அப்படின்றது குறிப்பு கேட்டிருக்காங்க. காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன், இதில் ஓமை என்ன இருக்குது, அந்த ஓமை உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அவயம் அப்படின்னா என்ன, குறிப்பு வரைக்குன்னு கேட்டிருக்காங்க. விடல் என முடியக்கூடிய குறள். ஸோ திருக்குறள் தமிழில் ரொம்ப ரொம்ப கான்ட்ரிபியூஷன் பண்ணும். ஒரேடியாக நம்ம திருக்குறளை படிச்சிட முடியாது, தொடர்ந்து படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பிரிவு 2ல் ஏதாவது 5 கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணணும், 5 2 மார்க்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைச்சு எழுதுறது. கொள்னா என்ன, கோல்னா என்ன, மலைனா என்ன, மாலைனா என்ன, இது நமக்கு ஈஸியாகவே நம்ம தெரிய போகுது. ஸோ மலைனா நமக்கு அந்த மலைகளில் நம்ம போகிறது, மாலைனா சூடக்கூடிய மாலை, இது மாதிரி நம்ம ஈஸியாக அதை எழுதலாம். அதுக்கடுத்து இந்த வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றுறது, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி இருக்கும், அதிலே நீங்கள் நிறைய படிச்சிங்கன்னா குட் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கலைச்சொல் டிஸ்கஷன்னா என்ன, ஹோமோகிராஃப்னா என்ன, ஒவ்வொரு அந்த யூனிட்டுக்கு பின்னாடியும் நிறைய கலைச்சொற்கள் இருக்கும். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த கலைச்சொற்கள் அப்படியே கேட்பாங்க, நீங்கள் எழுதிடலாம். அதுக்கடுத்து அந்த சொற்களில் மறைந்துடக்கூடிய தொகைகளை அடையாளம் கொண்டு தொடரில் எழுதுறது. ஊர் பெயர்களில் மறு புதுக்கோட்டைனா புதுகை, திருச்சிராப்பள்ளினா அப்போ நம்ம சொல்லுவோம் அந்த உறையூர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சி, அதாவது திருச்சிராப்பள்ளிக்கும் ஒரு அந்த இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஊர் பெயர்களுடைய மருவும் கொஞ்சம் இருக்கும் புக் பேக்கில், நல்லா படிச்சுக்கோங்க. பழமொழி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்றோருக்கு அப்புறம் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, இந்த மாதிரிலாம் ஈஸியாக போட்டலாம். அடவினா காடு அகராதி இல்லை, அவள்னா என்ன பள்ளம், அந்த மாதிரி ஏதோ ஒரு சில மீனிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கு அப்புறமும் அதெல்லாம் இருக்கும், நம்ம படிச்சிக்கலாம். அதுக்கடுத்து பகுதி 3 பிரிவு 1ல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இளம் பயிர் வகை, அதாவது அந்த 10th புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த தேவநேய பாவனர் லெசன் 1 இருக்கும், கட்டுரை எழுதியிருப்பார். அதை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த இளமை பெயர்கள், மரபு தொடர்கள் அதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா அந்த இளமை பெயர்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும், தாவரத்தை இது பண்ணக்கூடியது. அதுக்கடுத்து அந்த உரை பத்தியை படித்து வினாக்கள் எழுதுதல். ஸோ அந்த பத்தியை கொடுத்துட்டு பத்தியில் இருக்கக்கூடிய விஷயத்தை படிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய கேள்விக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ தமிழில் நாமளே நினச்சாலுமே நம்ம ஃபெயில் ஆக மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு கொஷின்ஸ் தமிழில் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் அந்த உரை பத்தியை படித்து முடிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா பாரதியார் எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார், பாரதியார் எழுதிய குழந்தைகளுக்கான நீதி நூல்கள் யாவை, பாரதியார் எவ்வாறெல்லாம் பாராட்ட பெற்றார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே ஆன்சர் இருக்கும். அதுக்கடுத்து இந்த பிரிவு 2 வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொஷின் இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க, அதில் அதை எழுதிட்டு இதில் 34வது கொஷின் அதில் எழுதிட்டு அந்த அதாவது நமக்கு மனப்பாட பாட்டை தான் எது சொல்லுவாங்க. அந்த வாழால் அறுத்து சுடினும்
அந்த மாதிரி ஒரு மனப்பாட பாட்டு இருக்கும். காதல் நோயாளன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் வரும். அதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மனப்பாட பாட்டு வந்து எழுதிடலாம். அதுக்கடுத்து பிரிவு 3ல் வந்து 2 கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க இல்லையா? வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்ற இரவு குரட்பாவை அழகிட்டு வாய்ப்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சின்ன சின்ன விஷயத்தை நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னாலே தமிழில் வந்து குட் மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். தற்கூறி பேற்றணி நம்ம எழுதலாம். ஆசிரியர் பதனுடைய பொது இலக்கணம் என்னன்றதை வந்து எழுதலாம். இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். உங்களால் வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நிறைய படிக்க முடியலனாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதே கொஷினே வரலாம், ஃபைனல் எக்ஸாம்லையுமே இந்த கொஷின் வரலாம். இல்லைனா இந்த கொஷினுடைய மாடல்ஸ் உங்களுக்கு வந்து கேட்கலாம். எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ இதில் அடுத்து பகுதி 4ல் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கணும். அதில் 6 ஆப்ஷன் இருக்கும். இது இல்லைனா அது எழுதுகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 40வது கொஷின் பாருங்கள். இந்த காட்சியை கண்டு நீங்கள் வந்து ஒரு கவிதை எழுதணும். இதில் என்னென்னா இயற்கை மாசு, இயற்கை வந்து தொடர்ந்து மாசடைஞ்சிட்டே இருக்கிறதுல சுவாசிக்க கூட காற்று வந்து நமக்கு நல்லா கிடைக்கல அப்படின்றது தான் இது உணர்த்துதுங்க இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம கவிதை எழுதலாம். அல்லது இன்னொரு ஒரு கேள்வி இருந்திருக்கும். ஸோ அதை வந்து இந்த படிவத்தை அந்த மாதிரி நம்ம அதை கவிதை எழுதலாம். இல்லைனா அந்த படிவத்தை நிரப்புகன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸ் வந்து நம்ம கீழே ஒரு படிவம் இருக்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தருமபுரி மாவட்டம், ஒகேனக்கல் வட்டம் இந்த மாதிரிலாம் அந்த அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு அது ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு அந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய இல்லத்திற்கு வந்து உறவினருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு விருந்தோம்பலை வந்து அழகுற விவரித்து நீங்கள் விருந்தோம்பல் எப்படி பண்ணுவீங்க, அவங்களை எப்படி கவனிச்சிக்குவீங்க அப்படின்னு எழுதணும். இல்லைனா மொழிபெயர்க்க பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த மொழிபெயர்க்கு வந்து ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பை வந்து நீங்கள் அந்த கைடில் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இது எக்ஸாக்டாக அப்படியே மொழிபெயர்த்து எழுதுருங்க. இதுக்கு நிறைய மார்க் வரும். மேக்ஸிமம் நீங்கள் அந்த க்ரியேட்டிவிட்டி சம்மந்தமாக எழுத போகும்போது மார்க்ஸ் வந்து கம்மி பண்ணலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி ஸ்கூல் புக்கில் இருக்கிறது நல்லா படித்து எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கல அந்த முல்லைப்பாட்டில் இருக்கக்கூடிய கார்கால செய்திகள் அல்லது இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வு அந்த திருவிளையாடல் புராணம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எழுதணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். மறக்காமல் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.